இவருட தவக்கால சிந்தனை திரும்பி வா திருந்தி வா. இந்த தவக்கால 40 நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு சிந்தனை மற்றும் நாளொரு செயல்பாடு தயாரித்து எமது பங்கின் புனித பெர்னதத் மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் வழங்குகின்றோம். இது இறைமக்கள் அனைவருக்கும் அருளின் நாட்களில் நம்மை நெறிப்படுத்த உதவியாய் இருக்கும் என நம்புகின்றோம். மனமாற்ற காலத்தில் பயணிக்க இருக்கின்ற அன்பிற்கினிய திருப்பயணியரே, நாம் கடந்து செல்லவிருக்கும் தவக்காலம் ஆண்டுதோறும் வரும் வாடிக்கையான தவக்காலமாக அமையாமல் உண்மையிலேயே மனமாற்றம் பெறுகின்ற தவக்காலமாக இந்த யூபிலி ஆண்டு அமைவதாக. திருவழிபாட்டு ஆண்டின் சிறப்பு காலங்களாகிய திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் ஆகியவற்றில் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனம் திரும்புதலின் காலம், ஒப்புரவின் காலம் என பல்வேறு வகைகளில் அழைக்கப்படும் தவக்காலம் திருநீற்று புதன் முதல் புனித வியாழன் ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்தின் மாலை திருப்பலிக்கு முன்வரை 6 ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக 40 நாட்களாக நீடிக்கிறது. தவக்காலம் என்பது கிறிஸ்தவர்களின் வாழ்வில் ஓர் மைல்கல். நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் காலம். தவறுக்காக மனம் வருந்தி தடுமாற்றங்களை சரி செய்யும் அற்புதமான காலம். மனித உறவை இறைவனின் உறவு அடிப்படையாக வைத்து பேணும் காலம். தவக்காலம் 2 பண்புகளை கொண்டுள்ளதாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறுகிறது. திருமுழுக்கை நினைவிற்கு கொணர்தல், ஒப்புரவாதல் என்பதாகும். தவக்காலத்தின் முதல் நாள் திருநீற்று புதன். இதனை சாம்பல் புதன் அல்லது விபூதி புதன் என்றும் அழைக்கலாம். கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறன்று தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று முழங்கி கைகளில் கொண்டு சென்ற குருத்து ஓலைகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டு நெற்றியில் பூசப்படுகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற வாசகங்களில் ஒன்றை சொல்லி நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் ஒரு நாள் மண்ணுக்கு செல்வோம் என்பதனையும், அதற்கு முன்பாக நம்மிடம் இருக்கின்ற தவறான சிந்தனைகள், செயல்பாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இறை சிந்தனைகள், செயல்பாடுகள் அதிகமாக நம்மில் விதைத்து ஜபம், தவம், தர்மம் போன்ற ஒருத்தல் முயற்சிகள் செய்து மனம் மாறியவர்களாக திரும்பி வா திருந்தி வா என்ற முழக்கத்தோடு தந்தை இல்லம் செல்ல திருநீற்று புதன் ஒரு திறவுகோலாக அறைகூவல் விடுக்கிறது. தினசரி திருப்பலி, ஜெபமாலை, விவிலிய வாசிப்பு, வெள்ளிக்கிழமைகளில் திருச்சிலுவை பாதை, உண்ணா நோன்பு, தியாக உள்ளத்துடன் இல்லாதவருக்கு உதவுதல் என்று பல்வேறு தீர்மானங்களை நாமும் மேற்கொள்ளலாமே.